செவிகளை திறந்து விடுங்க, என் உள்ளத்தை திறந்து விடுங்க, என் கண்களை திறந்து விடுங்க. உடைய பிரசுனத்தை நாங்கள் உணர்ந்து இந்த செய்தி எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுகிற கிறிஸ்துவர்களாய் மாற, கிறிஸ்துவுடைய வேலையாட்களாய் நாங்கள் மாற தேவனுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, கேட்குறது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறோமா? ஓகே. இந்த மத்தியில் கூட ஆடாம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறாரு. வெல்கம் ஆடாம். ஏன்னா வந்து நம்ம சண்டே ஸ்கூல்ஸ் மாலாவுடைய டாக்டரு, சின்ன சண்டே ஸ்கூலில் வளர்ந்து வாலிப பொண்ணாக திருமணமாகி இன்றைக்கி அவங்க ப்ராடக்ஷனில் இருக்கிறார்கள். பைபிள் காலேஜில் வேலை செய்து கொண்டு நல்ல ஹாப்பி டு சி யூ. கர்த்தர் நல்லவர், ஆமேன். ஸோ இந்த வருஷங்க ஜனவரி முதல் தேதியில் நான் புஸ்தகத்தை திறந்து அப்படியே பழைய ஏற்பாடுலேருந்து இப்படி வாசித்து கொண்டு வரும் பொழுது எனக்கு வந்த அதிகாரம் எஸ்ரா புஸ்தகம். அங்கே திறந்து கொள்ளுங்கள் எல்லாரும். இதுதான் உங்களுக்கு இந்த நாளிலே நான் ஷேர் பண்ண போகிறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் படித்ததிலே உங்களோட சில காரியம் கர்த்தர் படிக்கும்போது எனக்கு உணர்த்ததில் தான் உங்களோட பேச போகிறேன். இந்த வருஷத்தில் ஜனவரி முதல் தேதி வாசிக்கும்போது இந்த பகுதியே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது முழுக்க முழுக்க தேவன் தன்னை ஜனத்தை கொண்டு சபையை கட்டுவதை குறித்து தான் எனக்கு பேசுகிறார். அது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. சபை கட்டுவது, பிறப்படைந்த ஊழியத்தில் சில மாற்றங்கள் காரியங்கள்லாம் வரும் பொழுது ஐ ரியலி பிலீவ் தட் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைக்கிறார். மெயின் இந்த மாலை வழியில் நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்துருக்கணும் என்றால் நிச்சயமாக திஸ் அ பர்பஸ் இன் அவர் லைஃப். அல்லேலூயா. ஒரு திட்டம் இல்லாமல் தேவன் நம்ம அழைத்திருக்க மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஒரு திட்டத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்க அப்படிங்கிறது இந்த நாளிலே தேவன் நம்ம இங்கே இந்த இடத்துல வைத்திருக்க. அதுவும் காஜாங் யோஜி நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா அது கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. வேறு இடத்துலையும் ஆடுகள் உண்டு, ஆனால் அந்த ஆடுகள் நமக்கு சொந்தமல்ல. வேதம் சொல்லுது அந்தந்த இடத்துக்குள்ள ஆடுகளை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் நம்ம பண்ணைக்குள்ள வந்து சேர்க்க மாட்டோம். ஆமென். நமக்கு 10 மாடு இருந்தால் பண்ணையில் கடைசி அது எல்லாம் சாயங்காலம் வந்து பண்ணைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற ஆடுகளோ மாடுகளை தான் வந்து சேரும். அதே போல் கிறிஸ்து சபைக்குள்ளாக இருக்கிற நாம் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா வித் கிரேட் பர்பஸ். உங்களின் மூலியமாக என் மூலியமாக தேவன் செய்ய வேண்டிய காரியத்துக்காக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மேலே என் மேலேயும் காஜாங் ஏஓஜி முத்திரை குத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்போ ஸ்கூலுக்கெலாம் போனால் ஒரு பேட்ச் இருக்கும், லோகோ இருக்குது. அந்த ஸ்கூல் பேட்ச் இருந்தால் தான் நான் யாராவது பேட்ச் போடாமல் ஸ்கூலுக்கு போகிறீங்களா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பேட்ச் போடாமல் போக முடியுமா? உடனே அங்கே பங்காவாசம் நிப்பாட்டுவாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா இந்த பள்ளிக்கூடத்தை பேட்ச் போட்டுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. am I right? ரோமர் 12:1-2 வாசிப்போம். இந்த 2 விஷயங்களை நம்ம செய்தோம் என்றால் அடுத்த வருஷத்தில் உங்களில் சில பேர் நீங்கள் எங்கள் லீடராக வந்துடுவீங்க. 2 விஷயங்கள் செய்யுங்க நீங்கள். அதில் ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவன். நான் போன வாரம் முந்தின வாரம் பேசும்போது நான் அர்ப்பணிப்பை குறித்து எழுதி வச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் நான் விடிய காலையில் நான் தியானம் படத்தில் இருக்கும்போது திரும்ப வார்த்தை மாறுது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் சரீரங்களை குறித்து பேச சொன்னார். அப்போ நான் பேசும்போது உன் கண்ணை எப்படி தேவனுக்கு அர்ப்பணிப்பது, உன் இருதயத்தை எப்படி தேவனுக்கு அர்ப்பணிப்பது, உன் கரங்களை தேவனுக்கு எப்படி அர்ப்பணிப்பது, ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் பாடி ஒன் பை ஒன் எப்படி நீங்கள் முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும் என்று அப்படியே அன்றைக்கு என் செய்தியை மாற்றிக்கொண்டு திரும்ப உணர்வு வந்ததுனால மாற்றினேன். அப்போ பாருங்கள், முதலாவது இன்ற நாளிலே காஜன் திருச்சபை அங்கத்தினருக்கு ஒரு அழகு உண்டு. அவர்கள் முதலாவது தன்னை ஜீவ வழியாக என்ன வாசிங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். நம்முடைய சரீரத்தை பாருங்க, ராத்திரி வேளையில மாலை வேளையில நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது இதெல்லாம் இப்போ பார்க்க போகிற சில விஷயங்கள். அதுக்கு முன்பதாகவே உங்களுடைய என்னுடைய சரீரங்களை கர்த்தருக்கு பரிசுத்தமான முதல்ல வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. எல்லாம் பரிசுத்தத்துக்குள்ள வருவோமாக. பாஸ்டர் சொன்னார் இன்னைக்கு ஏன் எருசலேம் குழப்பம், எருசலேமை கர்த்தர் குறித்து மிகவும் வேதனைப்பட்டுறார். இன்றைக்கு எருசலேம் பலவிதமான சூழ்நிலைக்கு போவது காரணம் என்ன? பின்னணியை பார்க்க வேண்டும். போன வாரம் பாஸ்டர் செய்தி கொடுத்தார். அன்றைக்கு கூட முந்தின வாரம் விசேஷ பிரசங்கி வந்தப்போ சொன்னார் பின்னணி என்ன.
எதற்காக? வேதத்தில் புதிய எருசலேம் இறங்கி வரப்போகுது. இப்போ எருசலேம் இருக்குது, ஆனால் வேதம் சொல்லுகிறது புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகுது. அல்லேலூயா. அந்த புதிய எருசலேம் பரலோகத்தில் இறங்கி வரும் பொழுது ராஜா இயேசு கிறிஸ்து அவரே ஆட்சி செய்ய போகிறார். இப்ப இருக்கிற எருசலேம் அங்க காணப்படாது. அது 1000 வருட அரசாட்சி காலத்துல தேவன் பரலோகத்திலிருந்து எருசலேமை இறக்க போகிறாரு. வேதம் சொல்றது அன்றைக்கு பரிசுத்தவான்களாக தேவனுக்கு அழைக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்டவர்கள் அந்த 1000 வருட அரசாட்சி தேவனோட கூட அந்த இடத்துல நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். கர்த்தர் சித்தமா நீங்களும் நானும் அந்த புதிய எருசலேமுக்குள்ள தேவன் கிருபை செய்வாராக. இப்ப இருக்கிற எருசலேம் பார்த்து சொன்னது போல அது சில காரியங்களுக்குள்ளாக ரெடியாகி போய்கொண்டிருக்குது. சில அழிவுகளுக்குள்ளாக போக போட இது வரைக்கும் அந்த எருசலேம் பட்டணத்தில் மிகவும் பாதிப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் அலைமோதி தேவனால் மிகவும் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அந்த எருசலேம் நகரம் பாழடைந்து போய் காணப்பட்டது. தேவனை புதுப்பிக்கும்படியாக நாட்களை முன்குறித்து விட்டார். அது பரலோகத்துக்கு இறங்கி வரப்போகிற புதிய எருசலேம். அது புதிய எருசலேமுக்கு நாம் காத்திருப்போம் என்றால், இன்றைக்கே நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க நாம் அர்ப்பணிப்போம் என்றால், அப்படி ஆவி, ஆத்மா, சரீரம், கண்கள், இருதயம், உள்ளம், சரீரம் எல்லாமே அர்ப்பணிப்பு. முதலாவது கர்த்தருக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நம்ம வைத்துக் கொள்ளணும். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் இரண்டாவது நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. நீங்களும் நானும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சுயம் இல்லப்பா, நான் அநேக விஷயத்துல சொந்தமாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ரன்னிங் ஆஃப்டர் மெனி திங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய சுயம் மாறட்டும் ஆண்டவர். இந்த மாலை வேளையிலே உம்முடைய தயவுக்குள்ளாக உம்முடைய பிரியத்துக்குள்ளாக வாழ எனக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. முதல்ல என்னங்க? பரிசுத்தமாய் வாழ நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுவோம் எல்லாரும், பரிசுத்தமாய் வாழ நான் அர்ப்பணிக்கிறேன். I dedicate myself for holiness. தேவன் பரிசுத்த தேவன், இந்த பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமில் இறக்க போகிறார். Are we ready to fly? அவரோடு பறந்தெழும்ப இயேசு கிறிஸ்து வருகைக்குள்ளாக, அதாவது பாஸ்டர் சொன்னது போல அந்த எருசலேமின் காலங்களே அந்த சபை மீண்டும் எழுப்புகிற காலத்திலே ரகசிய வருகை நடக்க காத்து கொண்டிருக்கிறது. இயேசு எப்போ வருவார் யாருக்குமே தெரியாது. உலகத்துக்கு ஒரு மகா கொடுமை நிமித்தமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை முன்குறித்தவர்களே கர்த்தர் அந்த ரகசிய வருகையிலே திடீரென்று எடுத்துக்கொள்ள போகிறார். அது பிற்பாடு தான் அந்திகிறிஸ்து காலத்திலே உலகம் கடந்து போக போறதை நாம் அறிவோம். பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று 3 வார்த்தைகள். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் என்னை அர்ப்பணிப்பது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கணும். 3வது, என்னை ஜீவ பலியாக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு ஆபிரகாம் தன் மகனை ஜீவ பலியாக கொடுக்க அந்த இடத்துல கொண்டு போகிறார். எதற்காக? கர்த்தர் ஒரே சத்தம், மகனை எனக்காக ஜீவ பலியாக கொடு என்று சொல்லும். அந்த ஒரு சத்தத்தை கேட்டு மகன் என்று பாராமல், தேவனை கொடுத்த ஒரே ஒரு மகன் என்று பாராமல் அந்த மகனை அவர் அர்ப்பணிக்கும்படியே ஜீவபலியை கொடுக்கும்படியாக தயங்கவே கிடையாது. பிகாஸ் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் தான் அந்த பிள்ளையை கொடுத்த, தேவனை கொடுத்த பிள்ளையை அர்ப்பணிக்க கூட அவர் தயங்காதபடி தன் மகனை ஜீவபலியாக கொடுத்தது போல. பிரியமானவர்களே, இன்றைக்கு தெய்வன் நம்மை ஜீவபலியாக கொடுக்க சொன்னாரு. யூ டெடிகேட் யுவர் லைஃப், அவ்வளோதான். வேற ஒன்றையும் அவருக்காக நம்ம ஜீவனை கொடுக்க முடியும். யாராவது நம்ம போய் இயேசுக்காக ஜீவனை கொடுக்க முடியுமா? ஐ யூ ரெடி? ஆனாலும் கூட எத்தனையோ பரிசுத்தவான் கர்த்தருக்காக தம் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக தம் ஜீவனையை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய நேரம் இன்னும் வரவில்லை. கர்த்தர் நம்ம தேசத்தில் சுகமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சுகமாக இருக்கிற நாட்களில் கூட கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேவ சந்ததியாக, தேவனுக்கு பிரியமான ஒரு தேவ ஜனமாக அர்ப்பணிக்கும் பொழுது, ஜீவ பலியாக நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது, இதுவே தேவனுடைய இரக்கங்களையும் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிற காரியம் இதுவே. நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்புறம் கீழ வசனம் வாசி, 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த உலகத்தினுடைய ஒத்த வேஷங்கள், உலகத்தின் மாயங்கள், உலக சூழல் எல்லாம் மாறிக்கொண்டே போகுது. அதுதான் இன்னைக்கு கூட ஒரு சொன்னார். முதல்ல இன்னைக்கு பாருங்க, ஒரு பையன் இன்னைக்கு போய் பரிச்சை எழுதிருக்கான். அந்த வருஷம் SPM ஒரு பையன் பரிச்சை எழுதிருக்கான். SPM நான் என் கையில் வந்து அத்தனை கொஸ்டினையும்
ஏஐல போய் போட்டேன், அத்தனை ஆன்சர்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு, அப்படி ஐ டிட் த பெஸ்ட் அம்மா அப்படின்ட்டு வந்திருக்கானா. திரும்ப சொல்கிறேன், ஏஐ என்பது இன்டைரக்டாக ஒரு இயந்திரத்தினுடைய, ரோபோட்டுடைய அல்லது ஐசிடியோடைய மிக முதிர்ச்சி அடைந்த ஒரு டெவலப்மெண்ட். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும் சும்மா தட்டினா அது கொடுத்துரும், உங்களுக்கு காசு கட்டலை, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் அது வரைக்கும். அந்த பையன் சொல்லியிருக்கிறான், பரீட்சை எழுதிட்டேன், பெஸ்ட்டாக செஞ்சம்மா, எல்லா கேள்வியும் அப்படியே புட்டி வச்சுட்டோம், வந்ததெல்லாம் ஏஐயில் போட்டேன், எல்லா பதம் கொடுத்துட்டு அப்படியே எழுதிட்டு வந்துட்டோம்மா. அப்போ அவன் மண்டையில் ஒன்றுமே யோசிக்கல, அவன் சொந்தமாக முயற்சி எடுக்கலை. அப்போ அவன் காலியில் போக தான் ஆக போகிறான் ஒரு வாட்டிக்கு. எல்லாமே யார் கொடுத்துட்டா? somebody else gave everything. ஆன்சர்லாம் அது அந்த ஏஐ அந்த கம்ப்யூட்டரில் எல்லாம் வந்துட்டனால அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. நீங்கள் கூட போய் ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு. என்னது ChatGPTயில் போய் பாருங்க, சொல்லி கொடுத்துட்றாரு, செஞ்சுருவாங்களே. அது படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் போனோம்னா அது நம்முடைய அறிவை குன்றி போக செய்யும். நம்ம சொந்த முயற்சி இருக்காது, அதெல்லாம் சம்படி நம்ம கொடுத்துட்டா நம்ம வீக் ஆயிடும். இது இருக்குது சொன்னேன். ஆக புத்தி உள்ள ஆராதனையை நாம் செலுத்த கடவோம். அப்புறம் 2 மாதம் திரும்ப நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மாறுது, உலக சூழ்நிலை மாறுது, எல்லாமே மாறிக்கிட்ட போது. ஆனால் நாம் we have to come back to the word of God. எது நடந்தாலும் நம்ம எங்கே வந்துடணும்? திரும்ப ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைக்கு வந்துடணும். அல்லேலூயா. உலகம் மாறட்டும், சூழ்நிலை மாறட்டும், கர்த்தர் என்ன சொன்னார் உன்னை குறித்து, என்னை குறித்து? அல்லேலூயா. உடுப்பு மாறட்டும், சூழ்நிலை மாறட்டும், வேதம் என்ன உடுப்பை எப்படி போன கர்த்தருக்கு சொல்லியிருக்கிறோம், இதை உபயோசிப்போம். நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், குணாதிசயம் எப்படி இருக்கணும், உலகம் மாறட்டும், கர்த்தர் என்ன சொன்னார், இதை நம்ம கடைப்பிடிப்போம் என்றால் இயேசு வரையில் பறந்திருப்பதற்கு தேவன் இதைத்தான் நம்ம கொண்டு சேர்ப்பார். உலகம் நம்மை கொண்டு போய் சேர்க்காது, சூழ்நிலைகள் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாது, அழகு நம்மை கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த நடக்கிற மார்க்கத்தார் சந்ததியை மாத்திரம் இயேசு வரையில் நாம் பறந்திருப்ப போகிறோம். அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நீங்களும் அர்ப்பணிக்கும் பொழுது இதனாலே தேவன் அவ்வளவா நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மனம் புதிதாக இருந்தால் நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். நம்ம 2ஆம் மாசத்துக்கு கடந்து 3ஆம் மாசம் போக போகிறோம். பிரியமானவருடைய காரியம் திருச்சபை நம் யாவரும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக நாம் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய துருத்தியை நாம் போட்டுவிட்டு புதிய பாத்திரமாய் மாற தேவன் நம்மை அழைக்கிறார். Don't ever talk about the old past things. அதே பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மனதில் என்ன பேசுகிறார், இன்றைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்ய சொல்லுகிறார். உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய மனம் புதிதாகாத வரைக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வராது. நாம் பழைய மனுஷனாகவே தான் கிடப்போம். மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மறுரூபமாக்கப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவருடைய மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்புறம் என்ன 2வது வார்த்தை பார்த்தோம்? பிரியமாய் தேவனுக்கு வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஜீவபலியாக நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். 4வது நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி நம்ம கையை இதில் வைத்து சொல்லுவோம். பிதாவே, நமக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் சுவாமி. உமக்கு பிரியமாய் நான் மாற வேண்டும் சுவாமி. என்னை ஜீவபலியாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் மனம் புதிதாக வேண்டும் சுவாமி. என் மனம் புதிதாக வேண்டும். மாணவன் என் மனம் புதிதாக வேண்டும். ஒரு மனம் புதிதாக விட்டால் நாம் புதிய சிருஷ்டியாக மாற முடியாது. தேவனுடைய காரியங்களை உணரவே முடியாது. 4வது காரியம், 5வது காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் மனம் திரும்பி என்றால் நீனும் நானும் மனம் திரும்பிக்கு ஏற்ற கனிகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பிக்கு ஏற்ற கனிகள். இந்த மனம் திரும்பிட்ட ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்ட பாஸ்டர், மனம் திரும்பிட்ட என்றால் உன் வாழ்க்கையின் கனிகள் வெளிப்பட வேண்டும். ஜெபிக்காதுங்க, ஜெபிக்க வர வேண்டும். கேசலுக்கு போகாது, கேசலுக்கு போக வேண்டும். உறவுல பாதிக்கப்பட்ட உறவை கட்டி எழுப்பப்பட வேண்டும். There must be some signs, result of changes in our life. Transformation, வாழ்க்கை மாற்றத்தை காண வேண்டும். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்புறம் என்ன சொன்னேன்? நீங்கள் மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். இதுதான் மனம் திரும்புக்கு அடையாளம். ஒரு மாற்றம், வித்தியாசம். சில பேர் பாஸ்டரோட சாரி நான் செஞ்சுக்கலாம் செஞ்சிருக்க ஆண்டு ஒப்புரவாயிருக்கலாம், லீடர்ஸ் ஒப்புரவாயிருக்கலாம். இட்ஸ் குட் சேஞ்சஸ். கண்டினியூ டு டூ தட். அது மாற்றங்களுக்குள்ளாக போக வேண்டும்.
மாற்றத்திற்குள்ளாக போகும் பொழுது தேவன் நம்மோடு கூட வருவார். இந்த 5 காரியங்களுக்கு நாம் செய்யும் போதுங்க, இந்த வருஷத்தில் நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சில புதிதான காரியங்கள் செய்ய போகிறார். ஆண்டவரே, பரிசுத்தமான சந்ததியாக வாழ என் கண்களை அர்ப்பணிக்கிறேன், என் வாயை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தமான என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறேன், என் நடைகளை உங்க அர்ப்பணிக்கிறேன், என் செய்கைகளை அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ பிரியமான வழி எதுவோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. அதை பிரியமான பாதை நடக்க எனக்கு அனுதினமும் என்னை நடத்துங்க சுவாமி. என்னுடைய சொந்த பாதையை அநேகம் உண்டு, எப்படி நான் வாழலாம், ஆனால் உமக்கு பிரியமானது எதுவோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. 3வது, என்னை ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. I want to dedicate myself as a living sacrifice to Jesus. நான் அர்ப்பணிக்கிறேன். 4வது, உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். Lord, change me, Lord Jesus. பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில். அநேக காரியங்கள் நமக்குள்ளாக அது உங்கள் பிரியமில்லாததாக இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க சுவாமி. என் மனம் புதிதாக நான் மறுரூபமாக மாறும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் மனம் புதுசாக ஆகணும். உம்முடைய இருதயத்தை எனக்குள்ளாக தாங்க, உம்முடைய சிந்தை எனக்குள்ளாக தாங்க. கடைசியாக சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் கனி கொடுக்குறாய் மாற வேண்டும், நான் கனி கொடுக்குறாய் மாற வேண்டும், உமக்காய் கனி கொடுக்க வேண்டும். ஊழியத்தில் என் கனிகளை பார்க்க வேண்டும். நான் செய்கிற வேலையில் உங்களுடைய கனிகளை பார்க்க வேண்டும். என்னோட குணாதிசயத்தில் உங்களுடைய வழிகளை நான் பார்க்க வேண்டும். I want to show my changes, transformation நடப்பதை மற்றவங்களை பார்த்து சொல்லணும். என்னை பார்த்து, ஓ நீ முன்ன மாதிரி உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்குது, உன் பேச்சில் வித்தியாசம் இருக்குது, உன்னுடைய குணாதிசயத்தில் வித்தியாசம் வேண்டும் மற்றவங்களை பார்த்து எனக்கு அவங்க சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த அனுபவத்தை நீங்களும் நான் செய்யும்போது அதுக்கு எதுக்கு சொன்னேன்னா, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் முதல்ல பார்க்கும்போது அடுத்த வருஷம் யாரெல்லாம் வருவார்கள் அப்படியே கண்ணில் எடுத்து படும்போது அது நீங்களும் இருக்க வேண்டும். இன்றைக்கி இருக்கிற ஒரு கூட்டத்தில் ஊழியம் செய்கிறாங்க, அடுத்த வருஷம் யாரெல்லாம் வரணுங்க, அங்கே உட்காந்து எல்லாரும் உண்டாக வந்து நான் அநேகராக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கருத்தருக்கு நம்முடைய கிளை சபைகளை உருவாக்க வேண்டும், இன்னும் அநேக சபைகள் உருவாக்க வேண்டும். தேவன் அனுப்பட்டும், தேவன் அனுப்பணும், பேசட்டும். தேவன் அன்பு கத்திற்காக எழும்பி இன்றைக்கி ஒரு வீட்டு கூடத்துக்கு நான் இந்த ஒரு வீட்டு கூடத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வீட்டு கூட விசேஷமாக புதிதாக வருவர்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு நம்ம வைக்கிறோம். அது உங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்க போய் கற்றுக் கொடுக்க சொல்லி வீட்டு கூடத்தை அப்படி ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம் இந்த வருஷம். அது புதிதாக வருவர்களுக்கு நான் விடக்கூடாது, அவங்க கருத்தை வார்த்தை கொடுத்து பலப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை அப்படி ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல் உங்களுடைய இடங்களிலே நீங்கள் போய் கொண்டு வீட்டு கூட்டங்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது, 2ஆக மாறணும். அல்லேலூயா. நானே போல பஸ்தர் பிரதர், எப்படி நீங்கள் போனால் தான் மற்றவங்க வருவாங்க. நான் விட்டு போகிறேன், வேலையாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தர் காரியத்துக்கு நீங்கள் எப்போதும் டைம் கொடுக்கணும். உங்களுடைய காரியத்தை கொஞ்சம் ஒத்தி வைக்கணும். ஒன்று முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமையா இது கர்த்தருடைய நாள், இது வேறு எதுவும் க்ராஸ் பண்ணக்கூடாது. ஏன் நிறைய காரியம் நம்முடைய சண்டே கர்த்தருடைய இந்த சப்பாத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிற உலகமே காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏன் சண்டேயில் வந்து மற்ற காரியெல்லாம் வந்து கிளாஷ் பண்ணுது, நம்ம ஆராதனைக்கு போகாத படிக்கு ஒய் அந்த கிளாஷஸ் வருது. ஜெப கூட்டமோ கேசல் கூட்டங்களோ ஏன் கிளாஷஸ் வருது, ஏன் நம்மளால் போக முடியாத தடைகள் வருது. நாம் ஜெபம் செய்வோமாக, அந்த உதவி கேட்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, இன்றைக்கு கூட நாம் தொடர்ந்து பார்ப்போம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? முதல்ல ஒரு புஸ்தகத்தை சொன்னோம் இல்லையா, புக் ஆஃப் எஸ்ரா. எஸ்ரா புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் பக்கம் 589. சில பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, அதுக்கு முன்பதாக புஸ்தகம் 2 Chronicles 2 நாளாகமும் 36 அங்கே நிற்கும். அது பக்கத்தில் எஸ்ரா புஸ்தகம் பக்கம் 589 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இன்றைக்குடைய தலைப்பு Let us rise and build. இதுதான் நம்முடைய தலைப்பு. தொடர்ந்து இந்த செய்தியை நாம் கேட்போம். முந்தின வாரம் நம்முடைய மத்தியில் விசேஷ போதகர் வந்து இந்த காரியத்தை பற்றி பேசினா, நான் இன்றைக்கு ஷேர் பண்ணுற காரியம் நான் படித்ததில் உணர்த்தப்பட்ட காரியத்தை உங்களுடைய ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஜனவரி முதல் நாள் நான் படிக்கும் பொழுது இந்த பகுதி தான் நான் வாசித்தேன். தொடர்ந்து வாசித்த போது இந்த பகுதி எனக்கு அன்றைக்கு வந்தது. நானும் சில காரியம் கற்றுவேன். ரைஸ் அண்ட் பில்ட், கர்த்தருக்காக எழும்பி கட்டுவோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல, காஜாங்க எழும்பி கட்டுவோம். காஜான் திருச்சபையை எழும்பி
கட்டுவோம். சத்தமா சொல்லுவோம், காஜான் திருச்சபையை எழும்பி கட்டுவோம். இதுவரைக்கும் என்னத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்? கட்டுவதற்கு நீங்க என்ன பங்களிச்சிருக்கிறீங்க? இதுவரைக்கும் சபையை கட்டுவதற்கு நீங்க என்ன பங்களிச்சிருக்கிறீங்க? இது சபையை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் பங்களிச்சிருக்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்கிற நாற்காலியெல்லாம் ஏற்றுங்களா? ஜாலியாக உட்காந்துருக்கல, எல்லாம் ஆளுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. பீப்புள் ஆஃப் டொனேட்டர். அதுக்கு தாராளமாக ஒவ்வொரு சேரும் அன்றைக்கு ஒருவர் காசு கொடுத்து நமக்காக டொனேஷன் கொடுத்தது. நீ கார்பரேட்டில் ஃபுல்லாக அழகாக உட்காந்துருக்கோம்ல, சம்படி ஆஃப் டொனேட்டட். நீ கேட்கல உட்காந்துருக்கோமே, சம்படி ஸ்பான்சர்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு யாரோ நிறைய பேர் டொனேஷன் கொடுத்து சபையை கட்டினாங்க. இன்னைக்கு நம்ம அமைதியாக அந்த ஜாலியாக உட்காந்துருக்கோம். இன்றைக்கு நாம் அடுத்த சந்ததிக்கு என்னத்தை வச்சுட்டு போகிறோம்? இந்த பில்டிங் போதுமா? இந்த பில்டிங் போதுமா? எத்தனை வருஷம் இவ்வளோ பெரிய இடத்தையே பார்க்கறது? ஆமென். இது இன்னும் வித்தியாசம் போகட்டும். அல்லேலூயா. இதே இடத்த இந்த இடத்துக்கு வந்து இருக்கிற 25 வருஷம் ஆகுது. இதே இடத்த பார்க்கணும். இது இடம் மாறணும், வித்தியாசம் மாறணும். அல்லேலூயா. அடுத்த எல்லைக்குள்ளாக போக கர்த்தர் நம்மை கொண்டு சொல்லட்டும். அல்லேலூயா. நம்ம அடுத்த சிந்ததி வளர்றாங்க. அவங்க பார்ப்பாங்க, எங்கள் அப்பா கால தாத்தா காலத்தில் பார்த்தேன், அதே மாதிரி தான் இருக்குது. சேச்சு நாட்களெல்லாம் மாறட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, மாறணும். சொல்லுங்க, மாறணும். மாற்றுவோம். கர்த்தருக்காக மாற்றுவோம். கர்த்தர் செய்வார். நம்ம ஆசைப்பட்ட கர்த்தர். பல வருஷத்துக்கு முன்பதாக நான் அந்த மெண்டாலிங் ஸ்டேஜுக்கு வந்திருந்தேன். அப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்தப்போ அந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். அந்த ஐயா உட்காந்துருக்காரு, அங்கே உட்காந்துருந்தேன். அப்போ அங்கேயே உட்காந்து இப்படியே பார்ப்பேன். ஒரு நாளைக்கு நானும் இங்கே நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். நானும் பாட்டு நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே அங்கே உட்காந்து அன்றைக்கு நான் ஒன்றுமே இல்லை, அங்கே உட்காந்துருந்தேன். ஆனால் கர்த்தர் அந்த மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 20:1-2 வாசிப்போம். இதெல்லாம் பார்த்தா ஒரு சில என்கரேஜ் ஓட் கொடுக்குறேன் பாருங்க. கர்த்தருக்கு செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வழிகளை அவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வருஷத்திலே கர்த்தருக்காக எழுந்து கட்ட தொடர்ந்து நாம் முயற்சி பண்ணுவோம். கை கொடுக்கும். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஓகே, பசியா விருவர்னே சங்கீதம் 20:1-2. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. நீங்க கர்த்தருக்காக எழும்பி கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா, நாம் அறியாத ஆபத்து நாட்களிலே யாக்கோபின் தேவனுடைய நாமம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கை கொடுக்கிறவங்க தேவன் ஆலயத்துக்கு நம் முன்னால வரும் பொழுது தேவன் ஆபத்து நாட்கள், நம்ம அறியாத நேரம் தான் ஆபத்து வரும். இந்த ஆபத்து நாட்கள் வரும் பொழுது, சடிதிலே நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஏசப்பா என்று கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு இறங்கி வருவார். அல்லேலூயா. இயேசுக்கு செய்த காரியத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென். அன்றைக்கு ஒரு டொனேஷன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி சொல்கிறோம், இப்போ சொன்னா இல்லையா, அன்றைக்கி சம்படி ஆஃப் டொனேட்டட். இன்றைக்கி சந்தோஷமாக உட்காந்துருக்குறோம், சொல்கிறோம்ல. அதே போல் இன்னைக்கு கர்த்தருக்கு செய்கிற காரியத்தை தெய்வம் நினைவு கூர்ந்து நம்மை உதவி செய்கிறார். 40 நாட்களே நம்ம சத்த ஜெபத்தை கேட்கிறார். 2வது, யாக்கோபின் தேவனுடைய நாமம் தேவன் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. இப்போது உயர்ந்த அடைக்கலமாக தேவன் பக்கத்துல அரணான கோட்டையா நிற்கிறாரு. அன்னைக்கு கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. 3வது காரியம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. எல்லா காரியத்தை வேண்டுகிற மன விருப்பம் எல்லாமே கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பிளஸ் பண்ணுவாரு. சியோன் தேவன் வாசம் செய்கிற தங்க இடம். இன்றைக்கு நம்முடைய இருதயமே தேவனுடைய சியோனா இருக்கிறது. தூரமா இல்ல, பக்கத்து உள்ளத்துல இருக்கிறார். அல்லேலூயா. சியோனை பர்வத இறங்கி வர தேவையில்ல. ஏசு அப்பா நம்ம உள்ளத்துல இருக்கிறார். இன்னைக்கு ஜீசஸ் கூப்பிட அந்த நேரத்தில் உனக்கு உடனே இறங்கி வருவார். ஏன்னா அவர் உள்ளத்துல இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய உள்ளத்துல இருக்கிறாரு. இட்ஸ் நாட் ஃபார் அவே ஃப்ரம் us. நம்ம தவம் கிடக்க வேண்டிய காட்டில் போய் தவம் இருக்க வேண்டியது இல்லை. ஏசு உள்ளத்துல இருக்கிறாரு. as he cried unto Jesus, as he called him, உடனே நமக்கு பதில் கொடுப்பாரு. யாருக்கு கொடுப்பாரு? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள், மனமாற்றம் அடைந்த பிள்ளைகள், ஜீவபலியாய் அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு தேவன் உடனே இறங்குறாரு. அப்புறம் நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் உமது சர்வாங்க தகன பலியை எவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கிறோம்?
ஒரு தசமம் கொடுத்துருக்க ஆண்டவருக்கு அது ஒருபோதும் மறக்க மாட்டார். நீ செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து அவர் நினைவு கூர்ந்து உமது சர்வாங்க தகன பலியை நீங்கள் ஆண்டவர் கொடுக்க செலுத்துகிற தகன பலிகள் எல்லாம் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஏற்றுக்கொண்டு அவர் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் அவர் உனது மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு தள்ளுவார். கர்த்தருக்கு பிரியமான மன விருப்பம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமா தேவன் அதை அருளி செய்வார். இந்த வருஷத்தில் அருளி செய்வார். இந்த வருஷத்தில் இன்றையிலே கர்த்தர் அருளி செய்வார். இன்றைக்கு கர்த்தருக்கு அருளி செய்வாராக. ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கிறேன், வருஷத்தை வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறேன், சபை கட்டுவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்கிற நேரத்தில் கூட தேவன் நமக்கு அருள் செய்வாராக. அப்புறம் உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உம்முடைய ஆலோசனைகள் நம்முடைய ஆலோசனை கர்த்தர் உனக்கு சில யோசனை வருது, ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பார் உனக்கு. அல்லேலூயா. யார் சொல்ல முடியும்? ஏசப்பா நமக்கு சொல்றாரு, உன்னுடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ யோசனை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஒரு வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா தேவன் நம் கூட இருப்பார். ராத்திரி வேளை சொன்ன ஆண்டவரே என் வழிகளும் பிரியமா இருந்தா போதும் சுவாமி, உன் பிரியமா நான் வாழ்ந்தா போதும், உன்னுடைய பணியை நான் செய்தனா போதும், என் பக்கத்தில் எப்போதும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கம் பேக் டு ஸ்லைட். பாருங்க, ஒரு கட்டடத்தை கட்டுவது எத்தனை பேர் கட்டுறாங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் டக்குன்னு எண்ணுங்க பார்ப்போம். எத்தனை முடியுமா? எத்தனை பேர் இருப்பாங்க? எனக்கு 30 பேர் இது மாதிரி தெரியுதுல்ல. ஒன்று ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு இவ்வளோ பேர் கட்டுறாங்க. ஒரு கட்டடத்தை இடிப்பதற்கும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. யார் இடிக்கிறா சொல்லுங்க பார்ப்போம். கட்டடத்தை கட்டுறதுக்கு மனுஷன் கட்டிட்டு இருக்க நான் பார்க்குறோம். ஒரு கட்டடத்தை இடிக்கிறதுக்கு சில பேர் வேலை செய்கிறாங்க. யார் சொல்லுங்க பார்ப்போம். நான் வீட்டில் இருக்கிற கரையான், ஒரு கரையான்லாம் 2 கரையான் இல்லை, பல கரையான் ஏறிச்ச மேலே கட்டடமே விழுந்துடும். அப்போ ஒரு வேலையை செய்வதற்கு இஸ் நாட் 1% பட் நீட் எவ்ரிபடி. ஐயோ சாமி எனக்கு வயசாச்சு. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் என்னப்பா சார் செய்கிறது, வயசாச்சு. வீட்டில் ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்க, பார்த்து ஜோம் பண்ணுங்க, வேறு யார் பார்த்து ஜேக்கப் ஜோம் பண்ணுங்க. இங்கே ஜபமே நல்லது தான். கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, பரவாயில்ல, வீட்டிலே ஜோம் பண்ண போதும். அது ஒரு ஊழியம். ஆமென். நடக்க முடியுது. நீங்கள் சொல்லணும், என்னது முதிர் வயதிலும் நான் கனி கொடுப்பேன். சொல்லுங்கப்பா. வயசான சொல்லுங்க, வயசான சொல்லணும், எல்லாரும் சொல்லக்கூடாது. முதிர் வயதிலும் வயசான அம்மா நான் சொல்லுங்க. ஓகே, வயசான யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த நேரம் முடிக்கிறாங்க. யார் வயசான? நான் இல்லையா? அந்த நேரம் பார்க்குறாங்க, நான் வயசான இல்லையா? யாரை சொல்கிறாங்க? 50 வயசு மேலெல்லாம் சரி வச்சுக்குவேன், பரவாயில்ல. 50 நான் சேர்ந்துருவேன், 60 வச்சுக்குவோம். ஓகே, 60 வயசு ஆரம்பிப்போம். 60 வயசு மேலே உள்ளவங்க சொல்லுங்க, முதிர் வயதிலும். சத்தமா, முதிர் வயதிலும். இல்லை, எனக்கு கூட சேர்த்து சொல்லுங்க, முதிர் வயதிலும் நான் கனி குடிப்பேன். எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்போம் சொல்லிடாதீங்க, குடிப்பேன் நான். ஆமென். முதிர் வயதிலும் கனி கொடுப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வாலிபர் சொல்ல என்ன சொல்லலாம்? இளமையிலும் கனி கொடுப்பேன். வாலிபர்கள் சத்தமா பார்ப்போம் சொல்லுங்க. எல்லாம் வாலிபர் சத்தமா பார்ப்போம். யார் சத்தம் கொடுக்குது? எல்லாம் வாலிபர்கள் எழுந்திரிச்சு நிற்போம் சீக்கிரம். வாலிபர் எழுந்திரிச்சுங்க, என்னம்மா உட்காந்துருக்க சீக்கிரம். யார் வாலிபர்? அவங்களுக்கே தெரியல. ஓகே, 20 வயசு மேலாம் வாலிபர், 13 வயசு மேலாம் வாலிபர்கள். 13 வயசு மேலே எல்லாம் வாலிபர் என்று அப்புறம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? எப்பா அல்லேலூயா. நீங்களாம் இதுதான் நீங்கள். ஏன்னா இப்போ அந்த அம்மாலாம் ஏற முடியாது, அங்கே ஜோசப் ஏற முடியாது, இல்லை அந்தோனி அம்மாவில் ஏற முடியாது. வேறு யார்? அப்புறம் சங்கர் ஏற கஷ்டம், வயசாச்சுல்ல. இதில் ஏறது யார்? இப்போ அப்புறம் ஆரோக்கியம் ஏற போகிறீங்களா? அதில் நம்மையே சொல்கிறேன். சில வருஷத்துக்கு முன்பதாக, எனக்கு முந்தின வருஷம் முன்னெல்லாம் வாலிபராக இருக்கும்போது நான் கூரை மேலே ஏறிடுவேன், கிச்சன் மேலே ஏறி கூரெல்லாம் செய்வேன். முந்தின வருஷம் கொஞ்சம் கூரை பிரச்சனை, ஏறிட்டு கூரை மேலே ஏற அப்படி பார்க்குறேன், அப்படியே வீட்டாங்க இருக்குது. முன்னாடியே சொல்கிறேன், முன்னெல்லாம் ஏறி ரூஃப்லாம் செஞ்சுருக்கிறேன். முந்தின வருஷம்
ஏறிட்டு அப்படி நிற்க, அப்படி கீழே பார்க்குற முடியல, இறங்கிட்டேன். அதோட இந்த ஒரு சீனனை கூப்பிட்டு தான் வேலை செஞ்சேன். அப்போ பாருங்க, இதை ஏறக்கூடியவர்கள் யாருங்க? எல்லாம் வாலிபா சொல்லுங்க. நாங்கள் மாடி ஏறி கட்ட போகிறோம், பில்டிங் கட்ட. யாரு பில்டர்ஸ்? சொல்லுங்க. ஐ எம் தி பில்டர்ஸ். சத்தம். ஐ எம் தி பில்டர்ஸ். சத்தம். ஐ எம் தி பில்டர்ஸ். ஆமே இல்லைப்பா, என்ன சொல்லுங்க. ஐ எம் தி பில்டர்ஸ். ஐ எம் தி பில்டர்ஸ். வி ஆர் தி பில்டர்ஸ். வி ஆர் தி பில்டர்ஸ். நீங்கள் ஏறணும், உயரத்துக்கு ஏறணும், படிப்பில் உயரணும், முன்னேற்றம் அடையணும், நல்ல வேலைக்கு போகணும், ப்ரொஃபஷனலாக மாறணும், தேவனுடைய சபையை கட்டணும். கைத்தட்டிட்டு உட்காருங்க. நாம் யாவரும் பில்டர்ஸ் அம்மா. தேவனுடைய சேனையிலே நாம் யாவரும் கட்டுருளாய் மாறும். சொல்லுங்க. கட்டுருளாய் மாறுவோம். சொல்லுங்க எல்லாரும். கட்டுருளாய் மாறுவேன். நான் கட்டுருளாய் மாறுவேன். தேவனுடைய சபையை கட்டுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. இந்த எறும்பு தனித்து வேலை செய்தா ஒற்றுமையாக வேலை செய்தாங்க. இந்த ஒரு எறும்பு புத்தை கட்டுறதுக்கு, மண்ணுக்கு அடியில் அது சாப்பாடு சேர்ப்பதற்கு திரளான எறும்புகள் ஒன்றாக சேருது. இன்றைக்கு நாம் எறும்புகள் போல மாற வேண்டும். எறும்பை குறித்து வேதம் என்ன சொல்லுது? சோம்பேறியே, எறும்படத்துல போய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வீட்டில் யாரும் சோம்பேறியா இருக்கக்கூடாது. எல்லாரும் வேலை செய்யணும். அல்லேலூயா. எல்லாரும் வேலை செய்யணும். எல்லாரும் வேலை செய்யணும். எப்படி பாஸ்டர் வேலை செய்ய? என்ன பாஸ்டர் வேலை செய்யறது? பாஸ்டருக்கு வேலை கொடுப்பாரு. வேலை இருக்குது, பல வேலைகள் இருக்கு. அப்பப்போ சில வேலைகளை வரும். அப்போ நாம் யாரும் தேவன் சமூகத்தில் எப்படி இருக்கக்கூடாது? நீங்களே சொல்லிங்க. எப்படி இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனால் எறும்பு போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஆமென். ஒன்றாக வேலை செய்து, இணைஞ்சு வேலை செய்து, ஒன்றாக டீம் ஒர்க். இதான் டீம் ஒர்க். நாம் இப்படி வேலை செய்யணும். தேவன் சபை கட்டுவது எல்லாரும். அடுத்ததாக இது பாருங்க, எத்தனை குழந்தை கூடு கட்டி இருக்கீங்க? தெரியல பாருங்க. ஒரு கல் விட்டு அடிச்சு பாருங்க தெரியும். ஒரு கல் விட்டு அடிச்சு பாருங்க தெரியும் எத்தனை பறக்குன்னு தானே. நான் போன வருஷம் வீட்டு முன்னுக்கு ஒரு சின்ன குழவி கூடு கட்டிடுச்சு. அது எப்படியாச்சும் தேன் எடுக்கலான்னு போட்டு நம்ம போட்டு ஃபுல்லாக மூடிட்டு அடித்து நெருப்பு வச்சு பற்ற வச்சுட்டேன். தேன் எடுக்கலாம் பார்த்தா எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஃபுல்லாக தேனெல்லாம் கரைஞ்சி ஒழுகுது கீழே. எல்லாமே கொலையை பறந்து போச்சு. ரொம்ப ரூக்கிலாம் தேன் கிடைக்கும், அப்படியே ஒழுகுது. ஆனால் சாப்பிட முடியாது. ஏன்னா பெட்ரோல் வச்சு அந்த எரிச்சோடே அது நம்ம தொட்டு சக்கியம் சாப்பிட முடியாமல் போச்சு. அப்போ பாருங்கள், இந்த குளவிகள் போல ஒரு கூட்டை கட்டுவதற்கு நாம் எல்லாரும் ஒன்றாக செல்லப்பட வேண்டும். ஆமென். முடியுமா? முடியலன்னா பிரதர் பரவாயில்ல, ஜெபம் பண்ணிக்கிறான் பிரதர், நீங்களாம் செய்யுங்க. ஓகே, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் எல்லாம் இவ்வளோ பேரும் ஜெபம் பண்ணணும் உட்காந்துட்டு இருந்தால் யார் வேலைக்கு போகாது? ஆமென். அந்த ராணி எறும்பு கூட்டத்தில் பார்த்தீங்களா, சில இந்த மகாராணி இருக்கா, அது உட்காந்துக்கும். அது எங்கேயும் போகாது, சோம்பேறி. அதுக்கு வேலை செய்கிறதெல்லாம் வேலையாட்கள். அவங்களெல்லாம் போய் சாப்பாடு தேடி கொண்டு வந்து வெயிலுக்கு முன்பதாக மழைக்கு முன்பதாக எல்லாம் சேர்த்து கொண்டு சேர்த்துறோம். மகாராணி ராணி போல உட்காந்துருப்பாங்க. அவங்க வேலை டெவலப்மெண்ட், மல்டிப்ளிகேஷன் தான் அவங்க வேலை. அப்போ இன்றைக்கு சபையில் இருக்க நீங்கள் நாம் எல்லாருமே இந்த எறும்புகளைப் போல, இந்த தேனீக்களை போல. மூணாவது என்னங்க? முசல். சொல்லுவோம். முசல் முசல் இல்லை, வேற பேருக்கு நம்ம கூப்பிட்டு சொல்கிற பேர் முஸ்லு வந்துருச்சு. கண்டுபிடிங்க போயிட்டு. இந்த முசலை பாருங்க, அதுவும் அப்படி தான் கூட்டமாக போய் வேலை செய்யுது. அப்போ சும்மா ஒரு இலாஸ்ட்ரேஷன் தான் போட்டிருக்கிறேன். அப்போ தேவனுடைய சபையில் நீங்களும் நானும் கூட்டாக வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? இத்தனை பேர் வந்து வீட்டு கூட்டத்தில் அவங்களுக்கு நிறைய சப் கமிட்டி இருக்குது. இவங்கெல்லாம் இப்போ மியூசிக்காக அவங்க ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. கேஷுவல் லீடர்ஸ்க்கு அவங்க சில பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் அதுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ அதுலலாம் அவங்க சில பேர் எல்லாம் ஈடுபடுவீங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே இன்டைரக்ட்லி இன்வால்வ் இந்த மினிஸ்ட்ரி. நான் போல பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய வீட்டில் காரியம் திருசபையில் பாருங்கள், கர்த்தர் எவ்வளவாய் ஊழியத்தை வைத்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்கார். உங்களுக்கு நிறைய ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஊழியங்கள் ஒன்று வரும். ஆண்டு கூட்டத்தில் கூட விலைக்கு சொன்னோம். இவ்வளோ ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யூ மஸ்ட் பி எ பார்ட்னர். இங்கே ஒரு பங்காளியாக மாறணும். வந்துடுறேன், ஞாயிற்றுக்கிழமை வரேன், பார்க்குறேன், போகிறேன், அப்படி இருக்கக்கூடாது. அதுவும் தொண்டகான துணியாக ஓடக்கூடாது. உட்காரணும் கொஞ்ச நேரம். ஞாயிற்றுக்கிழமை தானே வரீங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனேன் என்ன, கொஞ்ச நேரம் பேசிட்டு போனேன் என்ன, ஒரு ஓடுறீங்க வேகமாக, மற்ற நாள் பார்க்க மாட்டோமே.
நாளை என்பது இல்லை, இன்று இருப்பதை பார்ப்போம். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துருப்போம். நாளைக்கு யார் எதிரி பந்திரிக்க நமக்கே தெரியாது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 4 பேர் பார்த்து பேசிட்டு, ரொம்ப பேர் 2-3 பேர் பார்த்து பேசிட்டு ஹலோ சொல்லிட்டு யாருக்காவது ஜோம் பண்ணிட்டு அந்த மாதிரி போவோமே. ஆமே. ஏசு நாளைக்கு வந்துட்டா பறந்து போயிடுவோம், வரலன்னா சந்திப்போம் மீண்டும். ஆமே. இதுதான் அந்த எருசலேம் ஒரு படங்கள். அந்த நாட்களில் இந்த மாதிரி பிரமாண்டமான இருந்த அந்த தேவாலயம். யார் கட்டின தேவாலயம்? சாலமோன் ராஜா. தேவன் வெளிப்பாடு கொடுத்து அவர் கட்ட வைத்த மிக பிரமாண்டமான அந்த ஒரு தேவனுடைய ஆலயம் எங்கே கட்டப்படுத்தி? ஜெருசலேமில். பிரமாண்டமான ஆலயம். இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் இடையில ஒரு பாடம் படிக்கும் பொழுது இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. அதுக்காக இதெல்லாம் அந்த தண்ணி இருக்கும், அதில் காலம் ஆடுது, இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது. எல்லாம் அர்த்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் இந்த ஆலயத்தில் தேவன் சொல்லி 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 இந்த ஆலயம் தேவன் சாலமோன் ராஜாவை கட்டி முடிக்கப்பட்டது. இதுதான் அந்த அலங்கம். இந்த ஆலயத்துக்கு வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அலங்கம். இது அலங்கம். இதுதான் அந்த அலங்கம். இது என்னன்னா பாதுகாப்புக்கு. நம்முடைய எந்த ஒரு எதிரியும், அந்த நாட்களிலே நிறைய ராஜ்யங்கள் இருக்குது. ஒவ்வொரு இனமும் இன்னொரு இனத்தை அடிச்சு ராஜ்யத்துக்கு ராஜ்யமும் எழும்பி யார் பவரில் இருக்காங்க அவங்க ஆல்வேஸ் த விக்ட்ரி, த வின்னர்ஸ். அப்போ இந்த மாதிரி அலங்கம் இந்த ஆலயத்துக்கு சுற்றிலும் கட்டப்பட்டது. ஆனால் பிற்பாடு அதனுடைய காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இது குறித்து நம்ம பார்க்கணும். 1 ராஜாக்கள் 6:1-38 வரைக்கும் வாசிக்கணும்னா, 1 Kings chapter 6 verse 1-38 வாசிச்சோம்னா த டிஸ்கிரிப்ஷன், இந்த சபை எப்படிலாம் கடவுள் கட்டினார் அந்த நாட்களில் கொடுத்து அதெல்லாம் நம்ம வாசிக்கலாம். நம்ம இன்றைக்கு வாசிக்க நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பாருங்க, இந்த சபை தீ கொளுத்தப்பட்டு வேதனையாக பார்க்கிறோம். அலங்கமெல்லாம் பாதுகாப்பு எழுப்பட, அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எல்லாம் உடைந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அந்த அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, ஆண்டவர் ஆலயமெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இடிச்சு தள்ளிட்டாங்க, தீ கொளுத்தி போட்டு விட்டார்கள். இதுக்காக ஏன் நடந்தது? இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் பழைய ஏற்பாடெல்லாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துமஸுக்கு கூட அந்த காரியத்தை குறித்து நான் பேசினோம். என்னுடைய முரட்டாட்டு நிமித்தமாக, கீழ்ப்படியார் நிமித்தமாக தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. எதிரிகள் மேற்கொண்டு வந்த காலகட்டத்தில் தான் இப்படி நடக்குது. தேவன் அவர் கட்டின ஆலயம், சாலமோனை கொண்டு கட்டின ஆலயம் இப்படி இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இன்றைக்கும் தப்பிச்சு ஏதோ நின்றுகிட்டு இருக்குதாங்க. இப்போ இருக்குது அந்த ஆலயம் அங்கே. இதுதான் அது, இந்த இடத்துல தான் அங்கே இருக்குது. இப்போ அது 2ஆக நிற்கிது. உங்களுக்கு தெரியும், 2ஆக நிற்கிது அங்கே. நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கும் போட்டி, உன்னோடைய என்னோடையா. ஆமாம், ஏன்னா நம்மளாம் ஆபிரகாம் சந்தை வந்ததுனால அவங்களும் சொல்கிறாங்க என்னோடது, இவங்களும் சொல்கிறாங்க என்னோடது. அந்த அந்த இடங்கள்லாம் நம்ம கருத்தில் வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த அலங்கம் இப்படி இடிக்கப்பட்டு கிடைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வேலையை செய்கிறார். நம்ம வாசிக்க கேட்போம், எடுத்துக்கொள்வோமா? 2 நாளாகமம் 36 வசனம் 22 வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் இங்கேயே தான் இருப்போம், வேறு எங்கேயும் ஓட மாட்டோம். 2 நாளாகம் வைத்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் எக்ஸ்ட்ரா புஸ்தகம் இருக்குது, அதிலேயே தான் பார்க்க போகிற சில விஷயங்களை. ஓகே. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவி விடுகிறார். அல்லேலூயா. ஆலயம் இடிந்து போய் கிடக்குது. ஜனங்கள் பாபிலோன் ராஜாவானால சிறைப்பிடிக்க போயிட்டாங்க. அந்த தேசத்தில் ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். தேவன் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் உள்ளத்தில் கர்த்தர் ஏவுகிறார். நீ போ, you have the authority, உனக்கு வல்லமை உண்டு, உனக்கு அதிகாரம் உண்டு. இந்த ஜனங்களுக்கு உன்னை எழுப்பி விடுகிறேன். நீ இப்போ போக வேண்டும், ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். எல்லாம் சிதறி கிடக்கிற யூத ஜனங்கள், யூ கம் பேக், நீங்கள் மீண்டும் வாங்க, வந்து இந்த ஆலயத்தை கட்டும்படிக்கு வரும்படியாக ஒரு ப்ரோக்ளமேஷன், ஒரு அறிவிப்பை அனுப்புகிறார். ராஜா சொன்னது தான் சொன்னால் கீழ்ப்படியணும். அந்த நாட்களே இந்த கோரேஸ் ராஜா
தேசங்கள் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இந்த பட்டணங்கள் அந்த ராஜ்யத்துக்கு எல்லாமே அவர் ஒரு அரண்மனையிலேருந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அறிவிப்பு அனுப்புகிறார். இங்கே சிதறி கிடக்கிற ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாம் யூ மஸ்ட் கம் பேக் டு ஜெருசலம், அந்த ஜெருசலமுக்கு மீண்டும் வாங்க, அந்த சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்க போகிறார். ஆனால் உள்ளத்திலே ஆண்டவர் ஏவி விடுகிறார். கர்த்தர் பெர்சியாவின், எங்கே வாசிக்கிறேங்க, 2 நாளாகமம் 36:22 கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினபடினாலே. இன்றைக்கு நாங்கள் நிறைய செய்தி கேட்டிருக்கிறோம். முந்தின வாரம் கேட்டோம், இந்த பாஸ்டர் போன வாரத்தை கூட தனித்து இந்த ஜெபங்களை பேசிட்டு வர்றாரு. நாம் எத்தனை பேருடைய ஆவி தொடர்ந்து ஏவப்பட்டு கொண்டு இருக்கிறது. என்னுடைய ஆவி ஏவப்படணும். அமேன். தகப்பனே, என் உள்ளங்கள் ஏவப்பட வேண்டும் சுவாமி. அப்படியே உங்கள் கையை இருதல் வச்சு அப்படியே சொல்லுங்கள், கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயம் நேரமும் நான் உங்கள் வார்த்தையை வாசிக்கும் பொழுது, செய்தியை கேட்கும்போது உள்ளம் உணர்த்தப்பட வேண்டும் சுவாமி. எங்கள் உள்ளம் உணர்த்தப்பட வேண்டும். நாங்கள் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று எங்கள் உள்ளம் உணர்த்தப்பட வேண்டும். என் ஆவியை ஏவி விடுங்க சுவாமி. இந்த கோரிசுடைய ஆவி, அங்கே ஒரு தேவை இருக்குது. தேவனுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குது, தேவன் ஆலயம் உடைந்து போய் கிடக்குது. ஆண்டவரே, அதை பார்க்க நீர் மனமில்லாதபடியால நீ அந்த ஜனங்களை, ஆண்டவர் பாருங்க, அந்த ஆலயம் இடிப்பட்டு கிடக்குது. அது செஞ்சது யாரு? பாபிலோனுடைய ராஜா யாரு? நேபுகத் நேச்சர். அவன் இந்த யோயாக்கீம் நினைக்கிறேன். வாசிப்பா, கொஞ்சம் வாசி, உங்களுக்கு தெரியும், சீக்கிரமாக வாசிப்போம். வசனம் 36:10 வாசிப்போம். 2 நாளாகமம் 36, 2 Chronicles chapter 36 verse 10. மறுவருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத்நேசார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமூட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி, அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாய் வாழல. கர்த்தர் ஒன்று சொல்றாரு, இவங்க கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறாங்க. 1-2 பேர் இல்லை, வருகிற ஒவ்வொரு ராஜாவும் ஏதோ 1-2 பேர் கர்த்தருக்கு பிரியமானதே செய்தாங்க. ஆனால் வருகிற ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் செய்து பண்ணினாலே தேவன் இவர்களை ஆண்டவர் அவருக்கு புறஜாதிர் கை அல்லது இந்த விரோதி கையில் ஒப்பு கொடுக்க பட்சத்தில் இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்க, யோயாக்கீன் என்ற ராஜாவாக இருக்கிற பொழுது ஆண்டவர் அங்கே இந்த பாபிலோனுடைய அரசனாகிய நேபுகாத்நேச்சரை எழுப்பி விடுகிறார். அவன் போய் என்ன செய்கிறான்? இந்த பட்டணத்தை பிடித்து ஆலயத்தெல்லாம் அலங்கத்தெல்லாம் இடிச்சு போட்டு தீ கொளுத்தி அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போய் பாபிலோன் கொண்டு போய் அடிமைகளாய் மாற்றி விடுகிறான். அந்த வருஷத்தை இங்கே வாசிக்கிறோம். 20 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 20 பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி போனான். பெர்சியாவின் ராஜ்யபாரம் சாதிக்கப்பட்டு மட்டும் அங்கே அவர்கள் குமாரர்களும் அடிமைகளாக இருந்தார்கள். இப்படி 70 வருஷம் பின்னால் பார்க்குறோம், தாண்டி போய்கிட்டே இருக்குது. 10 வருஷமாக அவங்க பிள்ளைகள் எல்லாம் அங்கே அடிமையப்பட்ட வாழ்க்கை. தேவன் வைத்தது ஒரு திட்டம். தேவன் நல்ல இடத்துல பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தில் வைத்தாரு. காஜாங் ஏஓஜி பாலும் தேடும் இடத்துல கர்த்தர் உங்களை என்ன வச்சிருக்கிறாரு. வித் அ பர்பஸ். சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ராஜ்யங்களை ஜனங்களை சுதந்திரிக்க வேண்டும். இங்கே இருக்கிற நன்மைகளை நீங்கள் கர்த்தருக்கு பயன்படுத்த வேண்டும். தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்களும் நானும் கடைசி மூச்சு வட்டை நாயில் பாட நல்ல முடியும் வரை பாட நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் அர்ப்பணிக்க முடியுமா? ஆண்டவரே, கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஏசாப்பாட்ட நான் ஜெபிக்கல, சும்மா கேட்டேன். ஆண்டவரே 100 வயசு கொடுங்கப்பா, 100 வயசு வரைக்கும் ஊழி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஜெபம்லாம் கிடையாது, சும்மா ஒரு மன ஆசை. 100 வயசு கொடுங்கப்பா, 100 வயசு வரைக்கும் நான் என்ன செய்யணும்? ஏசாப்பா ஊழி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசை? நான் பல வருஷம் முன்பதாங்க, அப்போ எனக்கு ஒரு 25 வயசு கீழே இருக்கும். அப்போயே நான் இயேசு பற்றி நிறைய பேர் சொல்லுவேன். என்னுடைய மலாக்கா சேர்ச்சில் ஒரு ஐயா வந்தார், குடும்பத்தார் ரசிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பம் ரசிக்கப்பட்டு, இந்த ஐயா மட்டும் ரசிக்கப்பட்டு, அவர் அஸ்காரில் இருந்தார், ஆர்மியில் இருந்தார். அவர் ஆர்மினா தெரியல, ஒரு பந்தா இருக்கும்ல, வரமாட்டார், அசைய மாட்டுறாரு. போகிறப்பெல்லாம் இயேசு பற்றி சொல்லுவேன், நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் சில கட்டம் அவங்க குடும்பத்தை சந்திப்பேன். அப்போ வாலிப வயசுலேயே தெரியுங்களா, 23 வயசு 22 வயசு அந்த காலகட்டத்தில் அவங்க குடும்பத்தை போய் இப்போது சந்திப்பேன். சபையை முடித்தப்போ அவங்க போய் சந்திப்பேன். அவங்க குடும்பத்தை இயேசு பற்றி சொல்லுவேன், அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வருவேன். மலாக்கால ஒரு கதையை சொல்கிறேன். அசைய மாட்டேன்ட்டார். அப்போ ஒரு வாட்டி கர்த்தர் உள்ளத்தை தொட்டுட்டார்.
ஆண்டவரை வாழ்க்கை தொட்டோனேங்க அசையாத அந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக மாறிட்டார். ஒரு விசை ரொம்ப உற்சாகமாக ஆண்டு ஊழி செய்துட்டு இருக்கிறாரு. கிறிஸ்மஸ் ட்ராமா நடந்துகிட்டு இருக்குது. அவர் ட்ராமா அப்படியே சூட்டு போட்டுக்கிட்டு அப்படியே ட்ராமா நடிச்சுக்கிட்டு அங்கனே உயிர் போச்சு. அப்புறம் சில வருஷங்கள் ரசிக்கப்பட்டு சில வருஷங்கள் சென்று அந்த மேடையிலே ஆண்டவருக்கு தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார். நினைவுக்கு இருக்குது, இந்த நேரத்தில் அவர் நினைவுக்கு இருக்குது. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டார். கடைசி ஜீவன் கர்த்தருக்காக போனது. என்னை தகப்பனார் 1971 ஆண்டு அப்படி தான் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து 1973 பைபிள் கழிச்சு போனார். 72 73 படித்து முடிக்கிற காலகட்டத்தில் அந்த கால டிவைஷனில் எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நெஞ்சு வலி அப்படியே சாஞ்சவர் அன்றைக்கு உயிர் போனது. இன்றைக்கு 54 வருஷம் ஆயிடுச்சு. தன் ஜீவன் போகும்படியாக நீங்கள் பாடுறோம், ஜீவன் பிரியும் வரை என் ஆயுள் முடியும் வரை. அப்போ நான் அர்ப்பணிப்பங்க. ஆண்டவர் உண்மையாகவே எனக்கு வாழ்க்கை கொடுங்க அப்பா, நல்ல சுகத்தை கொடுங்க. நான் இருக்கிற நாட்களெல்லாம் உண்மையாய் ஜீவிப்ப இந்த பணியை கட்டுவேன். ஆல்ரைட், ஓகே, கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகே, அங்கே பாருங்கள், இன்றைக்கு நான் முதல்ல வாசித்தோம், இந்த கோரேசுடைய ஆவியை கர்த்தர் ஏவி விட்டார். அங்கே ஒரு தேவை சபை கட்டும்படியாக. அப்புறம் எஸ்ரா 1 வாசிக்கிறோம். எஸ்ரா 1:1 வாசிப்போமா? எரேமியாவின் வாய்நாளை கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவி ஏவின உடனே அவன் என்ன செய்கிறான்? வசனம் 2, எஸ்ரா சாப்டர் 1:2, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளியிருக்கிறார். யூதாவில் உள்ள எருசலேமிலே நமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வசனம் 3 சொல்லுகிறாரு. அது 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் தேவனை கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன், அங்கே உடைந்து கிடக்கிற அந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த யூதா தேசத்தில் சிதறிக்கிற ஒவ்வொரு ராஜாக்கள் அவங்களுக்கு கடிதம் அனுப்புகிறார். எல்லாரும் நீங்கள் இறங்கி வர வேண்டும், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், உங்களுடைய இருக்கிற தங்கம் வெள்ளி whatever you have கொடுங்க, இந்த சபையை கட்டி எழுப்புவதற்கு என்று சொல்லி அந்த மாதிரி கடிதத்தை அனுப்பும் பொழுது அநேக தேசம் அநேக ராஜாக்கள் அவர்கள் எழும்பி வருகிறார்கள். யாரோட? இந்த கோரேசுடைய கட்டளை கேட்டு ஆலயத்தை கட்டும்படி நம்ம பார்க்குறோம். பிறகு நெகேமியாவும் சேர்ந்து கொள்கிறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிறார். எஸ்ரா 1:5 வாசிக்கிறோம் பாருங்க. எஸ்ரா 1:5 வாசிக்கிறோம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெஞ்சமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவிய தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அல்லேலூயா. ஜனங்களுடைய ஆவியும் ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். முதல்ல ராஜாவுடைய ஆவியை ஏவி விட்டார். அந்த ஆலயத்தை கட்டும்படியாக உத்தரவு கொடு, எல்லாம் வரட்டும் என்று சொல்லி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஏவி விடுகிறார். யாரெல்லாம் உள்ளலாம் ஏவப்பட்டுச்சோ அவர்களெல்லாம் எழும்பி வந்தாங்க. யார் உள்ளம் ஏவப்படலையோ அவங்க வராமல் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் வழங்குது சொல்கிறது? ஜனங்கள் உள்ளத்தையும் ஆண்டவர் அப்போ பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படியே காரியங்கள் செய்கிறார். நான் ஷார்ட்டாக போகிறேங்க. அதில் ஒரு காரியம் பார்க்குறோம். வசனம் எஸ்ரா 1:6 அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். பிரியமானவர்கள், நாளில் கீவேர்ட் நம் கைகளை திடப்படுத்துவோம். சொல்கிறேன், கைகளை திடப்படுத்துவோம். காஜாங் திருசை கட்டுவதற்கு என் கரங்களை திடப்படுத்துவேன். சொல்லுங்க, திடப்படுத்துவேன். I will strengthen my hands to build the church, to build the house of the Lord. Hallelujah. எல்லாம் கையில் உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காஜாங் திருசபை தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு என் கரங்களை நான் திடப்படுத்துவேன். I will strengthen. கையில் உயர்த்தி, அது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு இல்லைன்னா கீழே போட்டுங்க, நோ ப்ராப்ளம். கையை உயர்த்தி காட்டுங்க. அங்கே பாருங்க, அவர்கள் கைகளெல்லாம் திடப்படுத்தினார்கள். I will do something. I will give my hand. காணிக்க கொடுப்பேன், தசம்பம் கொடுப்பேன், என்னால் முடிஞ்சது செய்வேன். அங்கே பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி பொண்ணு பனிமூட்டைகள் என்னென்னலாம் அந்த ராஜ்யத்தில் ராஜாக்கள் கொடுக்க முடியும் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். அது இடிந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாரும் பங்காளியாக மாறி இருக்கிறார்கள். I will strengthen my hand. அப்புறம் பாருங்க, they gave. அந்த வசனங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யுங்க, எஸ்ரா புஸ்தகம் 1, 2, 3, 4 அந்த அதிகாரம் வாசிச்சு பாருங்க. வீட்டில் போய் சொன்னதை வாசிச்சு பாருங்க. நம்ம நேரம் இல்லை. அவர்கள் எல்லாம் கொடுக்குறார்கள். தங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள், தங்கம் வெள்ளி, இப்படி பல காரியத்தை கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டும்படியாக
அதே போல் ராஜ்யத்தில் இருக்கிற கூட ராஜ்யத்தில் ஒவ்வொரு ராஜ்யத்தையும் இந்த கிங்டமில் இருக்கிற ஒவ்வொரு அவங்களுக்குள்ள பனிமூட்டைகள், மரங்கள், கட்டைகள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லா இடமும் from different nation, from different towns, people send. அவங்களுக்கு பிலாங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமதிக்க. ஆமென். அப்போ கொடுக்கும் பொழுது தேவன் ராஜ்யத்தை நீங்கள் கொடுக்கும்போது டைம் கொடுக்குறீங்க, நேரத்தை கொடுக்குறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க, நிச்சயமாக கர்த்தர் அதை நமக்கு வர்த்திக்க செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பிள்ளைகள் நாம் தேவன் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் மீண்டுமா நாம் பெற்றுக்கொள்வோம். they rebuild the altar. அங்கே ஆண்டவருடைய பலி செலுத்துகிற இடம் உடைஞ்சு போய் கிடக்குது. பலி செலுத்துகிற இடமும் முக்கியம். அங்கே மிருகங்களை பலி கொடுப்பார்கள் அந்த நாட்களில். அந்த பலிபீடம் புடைக்கப்பட்டு கட்டிருக்கிறது. உடனே ஒரு பலிபீடத்தை அவர்கள் வேலை செய்து கட்டுகிறார்கள். இன்றைக்கு நாமும் நம்முடைய பலிபீடமாகிய இந்த ஜெப பலிபீடத்தை கட்ட வேண்டும். 3ஆம் மாதம் கர்த்தர் சித்தம் நம்முடைய ராத்திரி ஜெபம் வைப்போம். 2 மாதம் கடந்து போயிட்டது. ராத்திரி ஜெபம் 3ஆம் மாதத்தில் வைப்போம். எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. என் கரங்களை திடப்படுத்துகிறேன் ஆண்டவரே. I want to be a partner. I want to be rebuilding my altar. தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம ஜெப வாழ்க்கை பாஸ்டர் சொல்லிக்கிட்டு ஐசோலேஷன், தனிப்பட்ட நேரத்தை கர்த்தர் கொடுக்குறோம் இல்லையா, அது நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நேரம் எடுத்து வேதம் வாசிப்பது, நேரம் எடுத்து நீங்கள் வார்த்தை மெடிடேட் பண்ணுவது, ஜெபிக்கிறது, இது மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யும்போது, குடும்பமாய் செல்லும்போது தேவன் நம்முடைய ரீபில்டிங் ஆஃப் ஆல்டர். சபையிலையும் நீங்கள் எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது, கூட்டங்களுக்கு ஜெபத்துக்கு வரும்பொழுது we are rebuilding the altar. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது முதல்ல செய்கிறாங்க. ஆல்டர் அவங்க சரி கட்டுறாங்க. they brought back. இந்த நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணிட்டான், அந்த ஆலயத்தை உடைக்கி தீ கொளுத்தும் பொழுது அந்த ஆலயத்தில் உள்ளது எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போயிட்டான் ஊருக்கு. ஆனால் கோரேஸ் ராஜா எந்த செய்கிறாரு, இந்த ஆலயத்தில் இருக்க வேண்டியது அங்கே இருக்கணும் என்று சொல்லி எதெல்லாம் கொண்டு போனானோ எல்லாத்தையும் மீண்டுமாக திரும்ப கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு சேர்க்குறான். பிரியமானவர்கள், இந்த ஆலயத்தில் இருக்க வேண்டிய காரியங்களை நாம் மீண்டும் தேவன் மகிமைக்காக கொண்டு வந்து வைக்கணும். திரும்ப என்னதை கொண்டு வந்து வைக்கணும் பாருங்கள். யூ மஸ்ட் பிரிங் பேக் இஸ் க்ளோரி. தேவன் மகிமை இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் தொடர்ந்து. அல்லேலூயா. இப்போ மகிமையாக தேவன் இருக்கிறார். இன்னுமா தேவன் மகிமை, இன்னும் எவ்வளோமா தேவனுடைய நாம இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டுமா, அவ்வளோவா தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு நீங்களும் நானும் ஏதாவது செய்ய வேண்டும். அல்லேலூயா. bring back the glory of God to this day. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சர்ச்சில் செய்வோமாக. அடுத்ததாக bring back the praises. கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய துதிகளை தொடர்ந்து செலுத்துவோம். கர்த்தர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. bring back his love. ஆண்டவருடைய அன்பை சபைக்குள்ளாக தொடர்ந்து கொண்டு வருவோம். ஆண்டவரே தாதி அன்பை ஊற்றுங்க, இனிமேல் நிரப்புங்க, நாங்கள் அன்பு நிறைந்த சபையாக மாற உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த அன்பை தேவன் சபைக்குள்ளாக மீண்டுமாய் கொண்டு வருவோமாக. rebuild the altar சொல்லிட்டேன். they celebrate. அந்த பண்டத்தை வரும்போது பண்டிகை, கூடார பண்டிகை இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு வந்திருக்கிறோமே, இது செலிப்ரேஷன். இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? தேவனை கொண்டாட முடியும், நல்லா ஆராதித்து பாடணும். செலிப்ரேட்டிங், ரிஜாய்சிங் த லார்ட். அல்லேலூயா. நாளை என்பது இல்லை, இந்த நாள் தேவனுக்குள்ளே களி கூறுகிறேன். நாளை கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதனால் தேவனை களி கூறுகிறோம். தே செலிப்ரேட்டட். தேவன் சமூகத்தில் அந்த இடத்துல வந்த பொழுது, ஜனங்களாக வந்த பொழுது, ஐ எம் பேக் டு மை பிளேஸ், ஐ எம் பேக் டு ஜெருசலேம் என்று சொல்லி, நாளைக்கு வந்துட்டேன்னு சொல்லி அந்த ஆலயம் கட்டி எழுப்பும் போது திரும்பி அவர்கள் சந்தோஷம் களி கூர்ந்து நிறைய ஃபெஸ்டிவலை கொண்டாடி இருக்கிறார்கள். நாமும் தொடர்ந்து நிறைய ஃபெஸ்டிவல், நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது let us rejoice in the house of the Lord. அல்லேலூயா. தேவனை கொண்டாட்டத்தில் களி கூறுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த டிவைடர் அவங்க எல்லாம் சேர்ந்து வேலைகளை எல்லாம் பிரித்து கொண்டாங்க. லேவியர் அவர் வேலையை செய்கிறாங்க, பில்டிங் கட்டுறவங்க பில்டிங் கட்டுற வேலையை செய்கிறாங்க, தச்சர்கள் அவங்க தச்சு வேலையை செய்கிறாங்க, ஒவ்வொரு மக்களும் அவர் வேலையை செய்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த தேவன் சபைத்தை ஒரு கால் நீங்கள் சொல்லலாம், பிரதர் எனக்கு என்ன வேலை செய்கிறேன்னு தெரியலையே, பாஸ்டரை பாருங்கள் பிரதர் என்ன செய்யலாம். நான் தான் சொன்னேன், உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நம்ம நிறைய ஊழியங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது. உதாரணமாக சாப்பாடு சர்வ் பண்ணுறதுக்கு உங்கள் உள்ளம் ஏவப்பட்டுச்சுன்னா பாஸ்டர் பாருங்கள், அவருக்கு லென்ஸ் இருக்கிறாரில்ல, சில டீம் அவர் கொண்டு வருவார். அப்போ நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். அது ஒவ்வொரு ஊழியம் செய்யும்போது ஒவ்வொரு ஊழியத்துக்கும் தெய்வ பயம் இருக்கணும், சாட்சி இருக்கணும், வாய் சரியாக இருக்கணும், நம்ம உள்ளம் சரியாக இருக்கணும், எல்லாம் சரியாக இருக்கும் ஊழியத்தில். am I right? இப்போ நானே பாருங்க ஒழுங்கலைன்னா இங்கே ஏற்ற மாட்டார் பாஸ்டர். என் வாழ்க்கை ஒரு குறைய தான், இந்த இடமே எனக்கு கொடுக்க மாட்டார் பாஸ்டர். அப்போ என் வாழ்க்கையை சரியாக வச்சுக்கிட்டேன்னா தேவன் எல்லாருக்கும் மத்தியில் என்ன தயவு உள்ளவனாக மாற்றுவார். உங்களையும் எல்லார் மத்தியிலும், பாஸ்டர் மத்தியில், லீடர்ஸ் மத்தியிலும் உங்களையும் தயம் பெற்ற மனுஷனாக கர்த்தர் மாற்றுவார். ஊழியத்துக்கு தகுதியாய் கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் ஊழியம் செய்யணும் என்ற கர்த்தர் எழுப்பி விடுவார். ஆமென். அப்போ வேலைகளை பகிர்ந்து செய்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். they laid the foundation.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட்டணம் உடஞ்சி போய் கிடக்குது. எல்லாம் கூடி வந்து ஆலயத்தை கட்டி ஆல்டர் கட்டி எல்லாம் செய்து அந்த அஸ்திபாரத்தை சரிப்படுத்துகிறாங்க. பாஸ்டரோட வேலை பெரும்பாலும் அவர் ரொம்ப கட்டிப்பார், ஏன்னா அஸ்திபாரத்தை சரிப்படுத்துகிறார். ஜெபத்துக்கு போலன்னா கேட்பாரு, அதான் அஸ்திபாரம் ஊழியத்தில். எல்லா ஊழியத்துக்கும் அஸ்திபாரம் ஜெபம். அப்புறம் ஜெபத்துக்கு போலன்னா வாசிக்கிறதுன்னு சொல்கிறது என்ன தப்பு? மியூசிக் வாசிக்கிற ஜெபிக்க வரமாட்டேற அப்படின்னா யோசி அப்படி சொல்கிறது என்ன தப்பு? அஸ்திபாரம் அதுதானே. அப்போ அஸ்திபாரம் ஜெபம், அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தை, அந்த காரியத்தை கர்த்தர் நம்மை கட்ட விரும்புவார். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு அவர்கள் அந்த சபையுடைய அஸ்திபாரத்தை கட்டுறாங்க. உடஞ்சி போய் கிடக்குது. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக போட்டால் பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இருக்கிறதுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் போட்ட அஸ்திபாரம் நினைக்கிறேன் அதெல்லாம் திரும்ப எடுப்பட்டு போகும். கர்த்தர் புதிய எருசலேம் கர்த்தர் இறக்க போகிறார். அல்லேலூயா. இந்த எருசலேம் கட்டும் பொழுது பிற்பாடு தேவன் அங்கே சில காரிய ரகசியங்கள் எல்லாம் அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். தேவ யுனைடெட். அல்லேலூயா. ஐ எம் சப்போர்ட் பி யுனைடெட். ஒற்றுமையாக இருந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவ யுனைடெட். எல்லாரும் ஒன்றாய் வந்து ஒருமித்து வந்து ஒன்றாய் கூடி தேவனுடைய சமூகத்திலே ஒன்றாய் சேர்ந்து அது ஆலயத்தை கட்டினார்கள். கர்த்தர் மீண்டும் சபை கட்டி எழுப்பினார். நெகேமியை கொண்டு நின்று பார்க்கிறோம். ரீபில்ட் த சர்ச். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து அந்த சபையை கட்டி எழுப்பினார்கள். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்துருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் முதலாவது we are the front people, the front liners here. ஒவ்வொரு சபை தலைவர்கள் நாங்கள் எங்களுக்கு முன்பதாக அவங்களும் ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்களும் ஒரு முக்கியமான நபர்கள். பாஸ்டர்ஸ் டீமில் அவங்களுக்கும் சில கோட்ஸ் எத்திக்ஸ் இருக்குது. பாஸ்டருக்கு மத்தியில் எத்திக்ஸ் இருக்குது, அவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். எங்களுக்கு நாங்கள் லீடர்ஸாக இருக்கோம், எங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குது. மற்ற மினிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் சில முறைகள் இருக்குது. முறையாக செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சிறப்பாக கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிற பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். இந்த இடம் பாருங்கள், தரிசனத்தை ஏறுறது ஜெபம் பண்ணுங்க. நமக்கு இந்த இடம் பார்த்தா இன்னும் பெரிதாக மாறணும். இந்த காஜா பட்டத்தில் இருக்கிற வளர்ச்சியை பார்க்கும்போது, ஜனங்களை பார்க்கும் பொழுது இன்னும் கர்த்தர் இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். நம்ம எல்லாரும் கர்த்தர் ஒரு அம்பாசடராக கர்த்தர் மாற்ற வேண்டும். எல்லாரும் தேவனுக்கு ஒரு பயன்படக்கூடிய கருவியாக வருகிற நாட்டில் கர்த்தர் பயன்படுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. நாளில் ஆவியை ஏவப்பட்டவர்கள் எல்லாம் எழுந்து நிற்போமாக. தேங்க்யூ ஜீசஸ். கோரேசுடைய ஆவியை கர்த்தர் இணைப்பினார். ஜனங்களை உள்ளங்களை கர்த்தர் ஏவினார். அவர் எழுந்து வந்தார்கள். தேவன் ஆலயத்தை கட்டினார்கள். கர்த்தருக்காக மீனுமாய் இடிந்த காலயத்தை கட்டி எழுப்பி தேவன் மகிமை, தேவன் ராஜ்யத்தை அவர்கள் மீனுமாய் ஸ்தாபித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய தேவ செய்தியை கேட்கும் போது லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். விருந்துக்கு ஒருவன் விருந்தை ஆயத்தப்படுத்தி சில நபர்களை அழைத்தான். ஆனால் அந்த நபர்களை மூன்று கூட்டம் எப்போதும் தேவனுடைய காரியத்திலே அவர்கள் ஈடுபட மாட்டார்களாம். அவர்கள் கை கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் சாக்கு போக்கு சொல்லுவார்கள் என்று லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறதை ஞாபகப்படுத்துகிறேன். அநேக வேளையில் தேவனுடைய ஊழியத்தை நாம் புறக்கணிக்கிறோம். காரணம் என்னவென்றால் ஏராளமான சாக்கு போக்கு நம் வாழ்க்கையில் இருக்குமானால் ஒரு நாள் நாம் ஏமாந்து போவோம். அந்த ஓமையிலே ஆண்டவர் சொல்கிறார், விருந்துக்கு அநேகரை அழைக்கும் போது ஒருவன் சொன்னான், நான் இப்பொழுதுதான் ஒரு தோட்டத்தை வாங்கியிருக்கின்றேன், அதை நான் பார்க்க போகிறேன், என்னை அழைக்காது, நான் வரமாட்டேன் என்று. இன்னொருத்தனை ஆண்டவர் அழைத்தார். அவன் சொன்னான், நான் இப்போதான் 5 மாடு வாங்கியிருக்கிறேன், அந்த மாடை நான் சோதிக்க போகிறேன், நான் வரமாட்டேன். நான் இன்னொருத்தனை ஆண்டவர் கூப்பிட்டார். அவன் சொன்னான், நான் இப்போதான் திருமணம் செய்திருக்கிறேன், நானும் வரமாட்டேன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாய்ப்புகள் ஊழியத்திலே நாம் தொடர்ச்சியாக என்னால் முடியாது, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பல காரியங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நம் மேல் இருக்கிற கண்ணை வைத்து வேறு இடத்துக்கு திரும்பிடுவார். தேவன் அழைக்கும் போது, தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது நாம் அனைவரும் கர்த்தருடைய காரியத்தில் கைகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ ஊழியம் தேவனால் வந்தது. இன்றைக்கு சபைகளை கட்டும் போது நிறைய காரியங்களை சொன்னார். நாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் ஏராளமான சாக்கு போக்கு எல்லாரும் சொல்ல முடியும். ஸோ நான் நம்புகிறேன், இங்கே முன்னுக்கு இருக்கிறோம் வேலை வெட்டி இல்லாதவங்க இல்லை, இவங்க எல்லாம் பெரிய வேலை, பல காரியங்கள், குடும்பங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தருடைய வீட்டை கட்டுவோம் என்று சொல்லும் போது, நான் அழைக்கும் போது அவர்கள் முன்னுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. எந்த வகையில் இந்த முன்னுக்கு இருக்கிறவர்களுக்கு நாம் கை கொடுக்க முடியுமோ அந்தந்த ஊழியத்திலே கைகளை கொடுத்து நாம் கர்த்தர் சமூகத்திலே ஊழியங்களை செய்வோம். அல்லேலூயா. தலைமுத்துவம் இருக்கும், ஆனால் அவர்களோடு ஒரு குழுவாக இருந்து நீங்கள் காரியங்கள் செய்ய வேண்டும்.
அதனால் இன்றைக்கு கட்டடத்தை பற்றி பேசும்போது இது ஆண்டவருடைய ஊழியம். அல்லேலூயா. எல்லாரும் இந்த 2025 ஏதாவது வகையிலே நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்போமா? கைகளை வைத்து ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். கைகளை வைத்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்று உங்களுடைய வார்த்தைகளை கேட்டபோது ஆண்டவரே கர்த்தாவே, நாங்களும் உங்களுடைய ஆவியால் ஏவப்பட்டு ஒவ்வொரு ஊழியத்திலே நாங்கள் கை கொடுத்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு பாரத்தை சுமக்கவும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கவும் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சபை ஆசீர்வதிங்க. என்று வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து உங்களுடைய திட்டங்களை நோக்கங்களை ஒவ்வொருக்கும் நிறைவேற்றி நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய சமாதானத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். கைகளை வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். மன நிறைவோடு போங்க. ஆண்டவரை ஆராதித்தேன், கர்த்தருடைய வார்த்தை பெற்றிருக்கிறேன், இன்று தேவன் என்னை அழைத்திருக்கிறார், நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு நாம் வீடு திரும்பும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன், ஆமேன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆமேன். எல்லாருக்கும் சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.